வகையில் சேலத்தில் இஸ்ரோ சார்பில் நடத்தப்பட்ட நடமாடும் கண்காட்சி மாணவ மாணவியரை வெகுவாக கவர்ந்தது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பினை தற்போது காணலாம். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்கிறார் சுப்பிரமணிய பாரதி. பாரதியின் கனவை நனவாக்கும் வகையில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ வியத்தகு சாதனைகளை நிறைவேற்றி வருகிறது. சந்திரயான் மற்றும் மங்கள்யான் ஆராய்ச்சி திட்டங்கள் இந்தியாவின் ஆளுமையை உலகிற்கு தெரிவிக்கும் வகையில் சிறப்பாக அமைந்துள்ளன. இதேபோன்று செயற்கைக்கோள் செலுத்துவதிலும் விண்வெளி அரங்கில் இந்தியா தனி இடம் பிடித்துள்ளது. விண்வெளி ஆராய்ச்சி குறித்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியரிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ சார்பில் நடமாடும் விண்வெளி கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. தென்னிந்தியா முழுக்க பல்வேறு ஊர்களுக்கு சென்றுள்ள நடமாடும் விண்வெளி கண்காட்சி முதல் முறையாக சேலம் மாவட்டத்திற்கு வருகை தந்தது. சேலம் புதிய பேருந்து நிலைய மாநகராட்சி திடலில் நடைபெற்ற இக்கண்காட்சியினை சேலம் வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன், மாவட்ட ஆட்சியர் திருமதி பிருந்தா தேவி ஆகியோர் தொடங்கி வைத்து பார்வையிட்டனர். இதனைத் தொடர்ந்து சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்திருந்த மாணவ மாணவியர் நடமாடும் விண்வெளி கண்காட்சியினை ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். விண்வெளி சாதனைகளை நினைவு கூறும் வகையில் வைக்கப்பட்டிருந்த மாதிரி வடிவங்களை பார்வையிட்ட அவர்கள் தங்களின் சந்தேகங்களை கேட்டறிந்தனர். தென்னிந்திய அளவில் இதுவரை 4 லட்சம் பேர் இந்த நடமாடும் விண்வெளி கண்காட்சியை பார்வையிட்டுள்ளனர். எல்லோரும் பெங்களூர் வரை வந்து பார்வையிட முடியாது என்பதால் மாணவர்களை தேடிச் சென்று விண்வெளி கண்காட்சி நடத்தப்பட்டு வருவதாக கூறுகிறார் ஒருங்கிணைப்பாளர் பத்மநாபன். ஸ்பேஸ்னா என்ன, சேட்டலைட் எப்படி டெவலப் பண்ணுறோம், லான்ச் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு ஜனங்களுக்கு பப்ளிக் வந்து புரியணும். ஸ்கூல் பசங்களும் வந்து அவங்களுடைய ஸ்கில் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக நாங்கள் பெங்களூர் வந்திருக்கோம். நாளிதழ்கள் மற்றும் தொலைக்காட்சிகளில் பார்த்ததை நேரில் பார்வையிட்டது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக மாணவ மாணவியர் தெரிவித்தனர். சேட்டலைட்ஸ் பத்தி இருக்கு, அதோட எப்படி நம்ம சேட்டலைட்ஸ் கிளம்புது, அதோட டியூரேஷன், அது என்னென்ன டைப் ஆஃப் சேட்டலைட்ஸ்லாம் இருக்கு, நேவிகேஷன், நம்மளோட இடம் பார்க்குற சேட்டலைட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பேசுறதுக்கு நம்மளோட கம்யூனிகேஷன், நம்ம போன் எப்படி வருது, போன் நெட்வொர்க் எப்படி கிடைக்குதுன்னு அப்படின்னு கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ் பத்தி பார்த்தோம். ராக்கெட், சேட்டலைட்ஸ் இதை பத்தி எல்லாமே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. அது என்னென்ன யூசஸ், அது என்னென்ன லான்ச்சஸ், அது எல்லாமே எங்க போய் லேண்ட் ஆக போகுது, அது எல்லாமே எங்களுக்கு கொடுத்தாங்க. அதோடைய ஒர்க் ப்ராசஸ், அதோடைய லைஃப் டைம், எவ்வளோ மீட்டர் டிஸ்டன்ஸ் டிராவல் ஆக போகுது, அதோடைய ஆர்பிட் எல்லாமே எங்களுக்கு சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ். ராக்கெட் வந்து எந்தெந்த மெட்டீரியலால மேக் பண்றாங்க அண்ட் வந்து அது எப்படிலாம் லான்ச் ஆகுது, லைக் வந்து இப்போ ராக்கெட்ல இப்போ இங்கேருந்து சேட்டலைட், அந்த சேட்டலைட் மூலமா வந்து நம்மளுடைய கம்யூனிகேஷன்ஸ் அதெல்லாம் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கு. இஸ்ரோவின் நடமாடும் இந்த விண்வெளி கண்காட்சி சேலம் மாவட்ட மாணவ மாணவியரிடையே மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்தியுள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.